வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரஹ்மான். நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி ப்ராக் லெஸ்னர் செக்மெண்ட் பார்த்துருப்பீங்க. ப்ராக் லெஸ்னரை பற்றி பால் ஹேமன் என்ன பேசினார், அதுக்கப்புறமா ஓபா ஃபேமி வந்ததுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தமிழில் பார்க்கலாம். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போகிற ரெஸ்லிங் செய்கிற தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ப்ராக் லெஸ்னர் அண்ட் பால் ஹேமன் ரெண்டு பேருமே காம்போவாக இணைந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராக்கு வந்திருக்கிறாங்க. வந்த உடனே ஓபா ஃபேமிக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் ரெஸ்ல்மேனியாவில் ஒரு மேட்ச் இருக்குல்ல, அதுக்கான நியூ கிராஃபிக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது பால் ஹேமன் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என்னுடைய கிளைண்ட் வந்து ப்ராக் லெஸ்னர். ப்ராக் லெஸ்னர் எதனால் சிறப்பு மிக்கவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரலாற்றிலேயே NFL, NJPW ப்ரோ ரெஸ்லிங் அண்ட் WWE இதை மூணுத்துலேயும் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண ஒரு மிகப்பெரிய நாயகன்னா அது ப்ராக் லெஸ்னர் தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இதுக்கப்புறமா அவர் அடுத்தது என்ன பேச ஆரம்பிக்கிறாருன்னா, ப்ராக் லெஸ்னர் எதனால் மிகவும் சிறப்பு மிக்கவர்னா அவர் ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்டர். ப்ராக் லெஸ்னருக்கு இதுக்கு முன்னாடி எக்கச்சக்க பேர் வந்து மோததுக்காக வந்திருக்கிறாங்க. பல பேர் தோற்றும் போயிருக்கிறாங்க. ப்ராக் லெஸ்னர் முன்னாடி பாபி லாஸ்லி தோற்று போயிருக்கிறான். டீன் ஆம்ப்ரோஸ் ரெஸ்ல்மேனியாவில் சேலஞ்ச் பண்ணி தோற்று போயிருக்கிறான். இதுக்கும் மேலே ப்ராக் லெஸ்னர் கிட்ட மோத வந்த கோல்டுபர்க் தோற்று போயிருக்கிறான். அண்ட் இப்போ கூட அண்டர்டேக்கர் ப்ராக் லெஸ்னர் கிட்ட தோத்துட்டான் அப்படிங்கிற பேர் தானே எங்கே பார்த்தாலும் ஒழிச்சிக்கிட்டு இருக்குது. என்னைக்காவது ப்ராக் லெஸ்னர் அண்டர்டேக்கர் கிட்ட தோத்துட்டான் அப்படிங்கிற பேர் வந்திருக்கிறா? இல்லை, அண்டர்டேக்கர் ப்ராக் கிட்ட தோத்துட்டான் அப்படிங்கிற பேர் தான் நிலச்சி நிற்குது. அதனால தான் அது 21-1 அந்த ஸ்ட்ரீக்கை முடித்த ஒரே ஆள் எஃப்ஐ ப்ராக் லெஸ்னர். அதே ப்ராக் லெஸ்னர் இப்போ மீண்டும் ஒரு ஸ்ட்ரீக் ஆரம்பிக்க போகிறாரு. அதுவும் இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவில். ப்ராக் லெஸ்னர் போன வாரம் வந்தது முழுக்க செத் ரோலன்ஸுக்காக தான். செத் ரோலன்ஸ் என்ன அட்டாக் பண்ணால் அதை பழி வாங்கிறதுக்காக ப்ராக் லெஸ்னர் வந்தார். ஆனால் இப்போ கதையே மாறிடுச்சு. டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ முழுக்க ப்ராக் லெஸ்னருடைய எய்மிங் ஓபா ஃபேமி. ஓபா, நீ உன் வாழ்க்கையில் தப்பான முடிவு எடுத்துட்டப்பா. ப்ராக் லெஸ்னர் பக்கம் நீ வந்திருக்கக்கூடாது. நான் ஆல்ரெடி சொன்னது தான். டீன் ஆம்ப்ரோஸாக இருக்கட்டும், கோல்டுபர்க்காக இருக்கட்டும், பாபி லாஸ்லியாக இருக்கட்டும், பிரான் ஸ்ட்ரோமனாக இருக்கட்டும், மான்ஸ்டர் எல்லாருமே ப்ராக் கிட்ட தோற்று போயிருக்கிறாங்க. ஒன்றால் வந்து நிற்க முடியுமா? முடியாது. அண்டர்டேக்கரையே பீட் பண்ணவரால் ஒன்றை பீட் பண்ண முடியுமா? முடியாது. உன்னுடைய தோல்விக்கான நாளை நீயே உன்னுடைய விரல்களால் எண்ணிக்கிட்டுரு. ஏன்னா ப்ராக் போடுற ஒவ்வொரு அடியும் உனக்கு மரண அடியாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல லைட்டெல்லாம் ஆஃப் ஆகுது. எஸ், ஓபா ஃபேமி வந்துட்டார். ஓபா ஃபேமி வந்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ பார்லிமெண்ட் சொல்கிறார், ப்ராக் தெம்பா இருக்கான், நீ வா அப்படிங்கிற மாதிரி கோத்தில் அப்படியே கர்ஜிக்கிறாரு. ஓபா ஃபேமி வராரு. பீஸ்ட் அண்ட் பிளாக் பீஸ்ட் ரெண்டு பேருமே நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் ஓபா ஃபேமிக்கு எஃப்ஐ போடலான்னு சொல்லி தூக்கிட்டாருங்க. தூக்கி எஃப்ஐ போடலான்னு பார்த்தா ஓபா ஃபேமி அதுலேருந்து தப்பிச்சுக்கிட்டு ரிங்கிலேருந்து ப்ராக் லெஸ்னரையே வெளியே தள்ளி விட்டார். ப்ராக் பார்க்காரு, ஏண்டா நான் இவ்வளோ பெரிய மான்ஸ்டர் பீஸ்ட்டு, என்னையே நீ ரிங்கை விட்டு தள்ளுறியா அப்படின்னு அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாரு. அதுக்கப்புறமா ஓபா ஃபேமி கூப்பிட்டு அதுக்கப்புறமா சண்டை போடல, சிரிச்சுக்கிட்டே ப்ராக் லெஸ்னர் அந்த இடத்த விட்டு போயிட்டார். ஸோ இன்றைக்கி ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா ஓபா ஃபேமிட்ட மீண்டும் ஒரு சொதப்பலான ஒரு மூமெண்ட்டில் போயிட்டார். பட் இருந்தாலும் தக்க பதிலடி கூடிய சீக்கிரம் ஓபா ஃபேமிக்கு கொடுப்பாரு அப்படின்னு